அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஈமானிய சொந்தங்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அருளுக்குரியவர்களே, அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெரும் அன்பிற்கு உரித்தானவர்களே, சூடானினுடைய கிழக்கு பகுதி அல் ஜசீரா என்கின்ற ஊரில் சகியா என்ற கிராமத்திலே 1989 ஒரு இறைநேசரினுடைய உடலை வஹாபிச சிந்தனை கொண்ட தீவிரவாதிகளால் தோண்டி எடுத்து அந்த புனித உடலை எடுத்து கொண்டு சென்று விட்டார்கள். பொதுவாக வஹாபீச சிந்தனை கொண்ட தீவிரவாதிகளுக்கு, வஹாபீச சிந்தனை உடையவர்களுக்கு வலிமார்கள், இறைநேசர்கள் என்று சொன்னால் பெரும் அலர்ஜி. எனவே அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அவர்களுடைய புனித உடல் தோண்டி எடுக்கப்பட்டு செல்கிறது. வஹாபீச சிந்தனையுடைய கூட்டத்தார்களுக்கு இந்த செய்தி கிடைக்கின்றது. அவர்களெல்லாம் எள்ளி நகைக்கிறார்கள். இவர் உண்மையாகவே வலியாக இருந்தால் இவர் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியுமே என்றெல்லாம் எள்ளி நகைக்கிறார்கள். அல்லாஹ் சங்கைக்குரியவன். அந்த சங்கைக்குரியவனை ஏற்றுக்கொண்ட இறைநேசர்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், சங்கைப்படுத்துவான் என்பதுதான் உண்மை. புனித உடல் தோண்டி எடுத்து செல்லப்பட்டுவிட்ட என்ற செய்தி பரவுகிறது. அதிகாரிகள் அதனை கைப்பற்றுகிறார்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். வஹாபிச தரஃபு வாதம் என்னவென்று சொன்னால், இவர்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக மக்கள் இவர்களை புகழுகிறார்கள், போற்றுகிறார்கள், பெருமைப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் அவர்களுடைய நாவின் நுனியில் இருந்து வந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். சங்கையானவர்களே, யார் இவர்கள்? ஷேக் அல் ஃபக்கி முஹம்மது கர்ஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சூடானினுடைய மிகப்பெரும் மார்க்க மேதை, சூஃபிச மார்க்க அறிஞர். அனிதினமும் அல்லாஹ் ரசூலை நினைத்து கொண்டவர்கள். ஷரியத்தினுடைய சட்டங்கள் சூடானிலும் சரி, சூடானினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிக அற்புதமாக கற்றுக் கொடுத்தவர்கள். மார்க்க பணியை சீராக செய்தவர்கள். யாருக்கும் எந்தவிதமான தொந்தரவுகளையோ இன்னல்களையோ கொடுக்காத நபர். திருக்குரான் சொல்கிறது, வலா தக்கூலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தா. இன்னொரு இடத்திலே பல் அஹ்யாவும் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் நீத்தவர்களை மௌத்தாகி விட்டார்கள், செத்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டாம். அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கிறான் என்று சொல்லுகின்றான். செத்தவர்கள் எப்படி சாப்பிட முடியும்? சங்கையானவர்களே, திருக்குரானை முழுவதுமாக மனனம் செய்த ஒரு ஹாஃபிலாக, ஷரியாவினுடைய சட்டத்திட்டங்களை அறிந்த மார்க்க மேதையாக, அனிதினமும் அல்லாஹ்வை நேசிக்கின்ற இறைநேசராக, எல்லா விதத்திலும் பண்பற்ற ஒரு மகான் ஷேக் அல் ஃபக்கி முஹம்மது கர்ஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உடலை ஒரு 1989 அடக்கப்பெற்ற பொழுது எப்படி இருந்ததோ அவர்களுடைய உடல், புனித உடல், அப்படி மிக பார்ப்பதற்கு அழகாக, எந்தவித சேதமும் சிதலமும் அடையாத நிலையில் இருந்த அந்த புனித உடலை கண்ட அதிகாரிகள் அந்த உடலை எங்கு தோண்டி எடுக்கப்பட்டதோ அங்கே அடக்கம் செய்கிறார்கள். சூடான் மக்கள் அனைவர்களும் அவர்களுக்காக ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டார்கள் என்பது செய்தி. சங்கையானவர்களே, இறைநேசர்களை நேசிப்போம். பொதுவாக ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய உடல் என்பது சில மாதங்கள், சில நாட்களுக்குள் மண்ணோடு மண்ணாக மக்கி போவது இது இயற்கை. ஆனால் அதனையும் தாண்டி, இயற்கையும் தாண்டி அவர்களுடைய உடல் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹுவை ஏற்று அல்லாஹ் ரசூல் வகுத்தளித்த வழியின் முறை வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள். எனவே அவர்களுடைய உடலை அல்லாஹ் பாதுகாக்குகின்றான். பூமி அவர்களை ஒருபொழுதும் விழுங்காது என்பதே இது ஒரு அத்தாட்சி. சங்கையானவர்களை, வலிமார்களை நேசிப்போம்.
வஹாபிசத்தை எதிர்ப்போம். வல்லோன் அல்லாஹ் நம் ஈமானை அதிகரித்து நல்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.